அவள் என்னை விட்டு போகும்போது என்னால் தடுக்க முடியவில்லை. காரணம், காதல் இல்லாமல் போனதால் அல்ல, அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சில நேரம் காதலில் நாம் விரும்பியவரை நம்முடன் வைத்திருப்பதை விட அவர்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ விடுவதுதான் உண்மையான காதல். அந்த மழையில தான் நாங்க கடைசியா சந்திச்சோம். அவள் கண்கள் முழுவதும் கண்ணீராக இருந்தது. போகாதே என்று சொல்ல என் மனம் துடித்தது. ஆனால் பத்திரமாக போ என்று என் வாய் கூறியது. அந்த ஒரு வார்த்தைக்குள் என் முழு காதலும் இருந்தது. அவள் வேறொருவரின் மனைவியாக நின்று கொண்டிருந்தாள். நான் தொலைவில் நின்று அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் சிரித்தாள். நானும் சிரித்தேன். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு கண்ணீர் இருந்தது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். சில காதல்கள் கல்யாணத்தில் முடியாது, நினைவுகளில் மட்டும் வாழும். ஒரு நாள் அவள் என்னிடம் கேட்டாள், நான் உன்னை விட்டு போயிட்டா நீ என்ன செய்வ? நான் சிரித்து கொண்டே சொன்னேன், நீ எங்க போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அவள் சிரித்தாள். ஆனால் அந்த கேள்விதான் ஒரு நாள் நிஜமாகும் என்று அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. பல வருடங்களுக்கு பிறகு அவளை நான் மீண்டும் பார்த்தேன். அதே கண்கள், அதே சிரிப்பு. அவள் அருகில் வந்தாள். எப்படி இருக்க என்றாள். நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், நீ விட்டு சென்ற இடத்தில்தான் இன்னும் இருக்கிறேன். எங்கள் காதலை எங்கள் குடும்பம்தான் எதிர்த்தது. காதல் மட்டும் வாழ்க்கை இல்லை என்று சொன்னாங்க. அவள் அழுதாள். நானும் அழுதேன். கடைசியில் காதலை விட்டு கொடுத்தோம். ஆனால் ஒருவரை ஒருவர் மறக்க மட்டும் முடியவில்லை. நீ வருவாயா என்று தெரியவில்லை. ஆனால் நான் காத்திருப்பதை நிறுத்தப் போவதில்லை. நாட்கள் போகலாம், வருடங்கள் போகலாம், நீ வராமல் கூட போகலாம். ஆனால் என் மனசு மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லும், அவள் வருவாள் என்று. காதல் என்றால் தினமும் ஐ லவ் யூ என்று சொல்வது இல்லை. நோயில் அருகில் இருப்பது, கஷ்டத்தில் கை கொடுப்பது, வயதாகியும் அதே மனிதரை அன்புடன் பார்ப்பது, அதுதான் காதல். அழகு மாறலாம், வயது மாறலாம், ஆனால் உண்மையான காதல் மாறாது. அவளிடம் பேசுவது அதுதான் கடைசி முறை என்று எனக்கு தெரியவில்லை. சாப்பிட்டியா என்று கேட்டாள். சாப்பிட்டேன். நீ என்று கேட்டேன். அவள் சிரித்தாள். போனை வைத்த பிறகு நான் அழுதேன். சில நேரம் நம்முடைய சாதாரணமான ஒரு உரையாடலே நம்முடைய கடைசி நினைவாகி விடுகிறது.